பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, மற்றும் ஒரு காணொளி காட்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்தின் மூலமாய் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான நியாயாதிபதி யெப்தாவை குறித்து உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து வருகிறேன். இதன் குறித்து முதலாவது ஒரு காணொளி காட்சியை கடந்த வாரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய இரண்டாவது பகுதியாக இந்த காணொளி காட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிக்க வாஞ்சை உள்ளவனாக காணப்படுகிறேன். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த காணொளி காட்சியை நீங்கள் யாவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி காட்சியை ஒரு 20 நிமிடத்துக்குள்ளாக இருக்கும்படி செய்தியை 2 அல்லது 3 தலைப்புகளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சையாக இருக்கிறேன் என்று கடந்த செய்தியிலே உங்களோடு கூட நான் சொன்னேன். இப்போதும் கூட ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களிடத்திலே பட்சமாய் கேட்டுக்கொள்வது, இந்த காணொளி காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த காணொளி காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை உற்சாகப்படுத்துங்கள். தேவனுடைய அநேக செய்திகளை கொண்டு வரும்படி, தேவன் என்னை எடுத்து உபயோகப்படுத்தும்படி, இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே என்னை தாங்க வேண்டும் என்று சொல்லி பட்சமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கடந்த காணொளி காட்சியிலே யெப்தாவினுடைய செய்தி குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே, இந்த கீலேயாத் மூப்பர்கள் எல்லாம் அந்த யெப்தா இருக்கிறதான தோப் தேசத்திலே போய் அவனை அழைக்கிற அந்த சம்பவத்தோடு அந்த செய்தியை நான் நிறைவு செய்தேன். இப்போதும் இந்த கீலேயாத் மூப்பர்கள் எல்லாம் அவனை போய் அந்த தோப்பு தேசத்திலே அழைக்கிறார்கள். பிரியமானவர்களே, யெப்தாவை குறித்து நாம் பார்த்தோம். இவன் ஒரு பரஸ்திரீயின் குமாரன் என்று, அதாவது ஒரு அந்நிய பெண்ணினுடைய மகன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே தன்னுடைய சொந்த சகோதரர்களினாலே அந்நிய பெண்ணினுடைய குமாரன் என்று சொல்லி, இவன் வாலிப பருவத்தை அடைகின்ற நேரத்திலே தன்னுடைய சகோதரர்கள் இவனை துரத்திவிட்டார்கள். என் தகப்பனிடத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பிவிட்டார்கள். இந்த யெப்தா ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து பார்ப்போமானால், இவன் ஒரு தேவனுக்கு ஒரு பயந்த ஒருவனாக காணப்படுவதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தன்னுடைய மக்களாலே அற்பமாக எண்ணப்பட்டவன், அசிங்கப்படுத்தப்பட்டவன், தான் செய்யாத ஒரு தவறுக்கு, தன் தகப்பன் செய்த தவறுக்கு அதன் விளைவுகளை அனுபவித்தவன் ஆக இவன் இருக்கிறான். அதை தன் வாழ்க்கையிலே அனுபவித்தவன் இவன். ஆனால் காலம் உருண்டோடியது. ஆனால் தேவன்
யாரை கொண்டு இவன் அற்பமாக எண்ணப்பட்டானோ அவர்களாலே கர்த்தர் இவனை உயர்த்துவதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அற்பமாய் எண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் இன்று அந்த தேசமே இவனை வா என்று சொல்லி எங்களுக்கு வந்து அம்மோன் புத்திரர் யுத்தத்திலே தலைவனாய் இருந்து இந்த யுத்தத்தை நடப்பித்து அதற்கு பின்பு எங்களுக்கு தலைவனாக இருந்து எங்களை நியாயாதிபதியாக இருந்து எங்களை வழிநடத்து எங்களை ஆட்சி செய்ய என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எப்தாவிற்கு கொடுத்திருக்கிறார். இவர்களாலே எப்தா இப்பொழுது கனப்படுத்தப்படுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட நம் வாழ்க்கையிலே நாம் செய்யாத ஒரு தவறுக்கு நாம் அவமானப்படுத்தப்பட்டால், நம்முடைய உறவினர்களாலே நாம் அற்பமாக எண்ணப்பட்டால், நாம் ஆராதிக்கிற சபை மக்களாலே நாம் உதாசீனப்படுத்தப்பட்டால் கவலைப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய வழியிலே நாம் நடப்பவர்களாய் மாத்திரம் நாம் இருப்பவையானால் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் வைத்து கர்த்தர் சமூகத்திலே அவற்றையெல்லாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடப்போமையானால் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நம்மை விலக்குவார். யாராலே நாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ, யாராலே நாம் உதாசீனப்படுத்தப்பட்டோமோ, யாராலே நாம் புறக்கணிக்கப்பட்டோமோ அவர்களாலே கர்த்தர் நம்மை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எனவே அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த எப்தா வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் அதுதான். அற்பமாய் எண்ணப்பட்டவன் இன்று அவர்களுக்கு படையின் சேனாதிபதியாக மாறப்போகிறான். கர்த்தர் அவனை அந்த அம்மோன் புத்திரர் அவர் கையிலே கொடுப்பாரையானால் அவன் அந்த தேசத்தினுடைய தலைவனாக இருந்து அவர்கள் நியாயம் விசாரித்தவர்களை ஆட்சி செய்கிறவனாய் இருக்க போகிறான். எப்படிப்பட்டதான உயர்வான ஒரு பதவி இவனை தேடி வந்திருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். இப்பொழுது அவன் இவர்களை கேட்கிறான், அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாக வைப்பீர்களா என்று கீலேயாத்து மூப்பரை பார்த்து கேட்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ வா, வந்து எங்களுக்கு சேனாதிபதியாகவும் தலைவராகவும் இரு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவரை பற்றி அவன் முன் அனுபவம் அவனுக்கு இருக்கிறது அல்லவா? அதனாலே இவன் கேட்கிறான், என்னை நீங்கள் துரத்திவிட மாட்டீர்களே என்று சொல்லி அவளிடத்திலே ஒரு உறுதியை வாங்கிக் கொள்கிறான். பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் உன் வார்த்தையின்படி செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்று சொல்லி கர்த்தரை மையமாக வைத்து இவனுக்கு அந்த உறுதியை அவர்கள் கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இவனுக்கு அமைந்திருக்கிறது பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த காரியத்தெல்லாம் அவன் எடுத்து எல்லாம் மிஸ்பாவிலே தேவ சமூகத்திலே சொன்னான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தரிடத்திலே சொன்னான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
ஆம் பிரியமானவர்களே, எதற்கும் கர்த்தருக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் வைத்து ஜெபித்து எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க வேண்டும் என்பதையும் இந்த பகுதியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஒவ்வொரு முறையும் போருக்கு சொல்லும் போதெல்லாம், அந்த யுத்தத்தை நடப்பிக்கும் போதெல்லாம் அதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே எல்லாவற்றையும் வைத்து இதற்கு நான் போகலாமா என்று கர்த்தரிடத்திலே கேட்டு அதற்கு பின்புதான் அவன் அந்த யுத்தத்தை எல்லாம் தொடங்கினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே நம் குடும்பத்திலே எந்த ஒரு காரியமானாலும், அது பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய திருமணமாக இருந்தாலும், நாம் ஒரு வீடு கட்ட போகிறோம் என்று சொன்னாலும், வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்க போகிறோம் என்று சொன்னாலும், எல்லா காரியங்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நம்முடைய மனசுக்கு தேவன் ஒரு மனதிலே ஒரு செய்தியை கொண்டு வருவார். நாம் எதை செய்ய வேண்டும் என்கிற முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை, ஒரு ஆலோசனையை நமக்கு கிடைக்கும். அதன்படி நாம் செய்ய முற்படுவோமேனால் அவை ஆசீர்வாதமாக நமக்கு மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக அமையும். பிரியமானவர்களே, இப்பொழுது யெப்தா என்ன செய்கிறான்? யுத்தத்தை தொடங்குவதற்கு முன்பு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை அவர்களோடு கூட நடத்தி பார்க்கலாமே என்று சொல்லி அவன் விரும்புகிறான். அவனை இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது அவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவனாக இங்கே காணப்படுகிறான். பிரியமானவர்களே, அவனுக்கு இருந்ததான இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள், அந்த பண்புகள் அவனை ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவனாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவன் என்ன செய்கிறான்? அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். ஸ்தானாதிபதியில் போய் சொல்றான். அம்மோன் புத்திரரின் ராஜா யெப்தாவின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும்போது அர்னோன் துவக்கி யாபோக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டிக் கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். யெப்தாவினுடைய ஸ்தானாதிபதிகளிடத்திலே அம்மோன் புத்திரரின் ராஜா இப்படியாய் சொல்லுகிறார். யெப்தா என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் ஸ்தானாதிபதிகளை அவனிடத்துக்கு அனுப்புகிறார். அப்பொழுது யெப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபின் தேசத்தையாகிலும் அம்மோன் புத்திர தேசத்தையாகிலும் கட்டிக்கொண்டதே இல்லை. நீ புரிந்து கொள்ளும். இந்த வரலாறுகளை அவனுக்கு எடுத்து சொல்ல முற்படுகிறான். இந்த தேசம் எப்படி எங்களுக்கு தேவனாலே கிடைத்தது என்பதை அவன் இந்த அம்மோன் புத்திரருக்கு எடுத்துச் சொல்வதற்காக அந்த வரலாற்று பின்னணியத்தை அவன் இப்படியாய் சொல்லி வருகிறான். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்தரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேல் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள். அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேல் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்தர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாப்பின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாப்பின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எபோரே ராஜாவிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள்
உன் தேசத்துக்கு வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடங்கொடு என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினாலே அவன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாலை பெருகி இஸ்ரவேலோடு யுத்தமண்ணினார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவருடைய எல்லா ஜாதிகளையும் இஸ்ரவேல் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவனை முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருக்கிற எமோரின் சீமையெல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாபோக்கு மட்டும் வனாந்தரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரின் எல்லையை சுதந்திரமாக கட்டிக் கொண்டார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க நீ அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமோ என்று சொல்லி கேட்கிறார். நீ சொல்லுகிற மாதிரி உன்னுடைய தேசம் அல்ல, இது எமோரியருடைய தேசம், அது தேவன் எங்களுக்கு கொடுத்தது என்று சொல்லி அவன் சொல்கிறான். உன் தேவனாகிய காமோஸ் உனக்கு முன்பாக இருக்கிற துரத்தி ஒரு தேசத்தை உனக்கு கொடுப்பாரையானால் அதை நீ எங்களுக்கு கொடுப்பாயா என்று இவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அதோடு நிற்கவில்லை. 300 வருடம் நாங்கள் இதிலே குடியிருக்கிறோம் சொல்கிறான். 300 வருஷம் குடியிருக்கிற இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாது போனது என்ன என்று கேட்கிறார். இத்தனை வருஷம் நாங்கள் 300 வருடம் அதில் குடியிருந்து விட்டோம், அப்போதெல்லாம் அதற்கு நீங்கள் அதை திருப்பி கேட்காமல் இப்பொழுது திருப்பி கேட்கிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே ஒரு அற்புதமான ஒரு உண்மையான நீதி நியாயங்களை எடுத்து வைக்கிற ஒரு வாதத்தை அங்கே முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு அம்மோன் புத்திரரின் ராஜா அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடினாலே எப்தா சொல்லுகிறான், நீர் எனக்கு அநியாயம் செய்கிறீர், நியாயபதியாக கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுநின்று நியாயத்திற்கு கடவுள் சொல்லி அனுப்பினார். இப்படி கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கிறது. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் அவன் சொல்லுவதற்கு முன்பாக அவன் ஒரு காரியத்தை செய்தது உங்களுக்கு நான் சொன்னேனே, எல்லா காரியங்களையும் மிஸ்பாவிலே தேவ சமூகத்திலே அவன் சொன்னான் என்று. இந்த மிஸ்பாவை பற்றிதான வேதாகமத்திலே முதலில் சொல்லப்படுகிற இடம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 42, 43 வசனங்களிலே வருகிறது. அங்கு லாபான் யாக்கோபோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். தேவனே சாட்சி என்று சொல்லி அந்த உடன்படிக்கை செய்த இடம்தான் மிஸ்பா. மிஸ்பா என்பதற்கு தேவனே சாட்சி என்று சொல்லி இவனும் கூட இந்த மிஸ்பாவிலே தன்னுடைய காரியத்தை எல்லாம் சொன்னான் என்று சொன்னான். தேவனே உமக்கு சாட்சியாக இவைகள் எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, என்ன ஒரு ஞானம் உள்ளவனாக இந்த எப்தா இருக்கிறான். யுத்தம் என்பது ஒரு கடைசி ஆயுதமாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புவதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதை பேச்சுவார்த்தை மூலம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை எப்தாவுக்குள் இருந்தது. நாமும் கூட அப்படிப்பட்ட சிந்தனையோடு தான் இந்த காலத்திலே வாழ வேண்டும். தேவ பிள்ளைகள் யாரோடும் எதை குறித்தும் தகாத வார்த்தைகளாலே தகராறு செய்வதை விட்டுவிட்டு சமாதானத்தோடு போவதற்கான காரியங்களை ஆராய்ந்து நம் பக்கத்தில் இருக்க நியாயங்களை எடுத்து சொல்லி அதன் மூலம் நம் தேவனுடைய மக்கள் என்பதை புரிந்து கொள்ளும்படியாய் நடந்து கொண்டு நாம் செய்வோமானால் இந்த உலக வழக்கத்தில் இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இவன் பாருங்கள், இன்று உலகத்திலே என்ன நடக்கிறது? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமாக பிரச்சனை வருகிறது என்றால் அந்த வெளியுறவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அல்லவா? இந்த பேச்சுவார்த்தை தான் அவன் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் செய்திருக்கிறான். ஒரு அம்பாசிடர் போல ஸ்தானாதிபதிகளை அந்த தேசத்திற்கு அனுப்பி அந்த ராஜாவிடத்திலே பேச செய்தானே, அவனுடைய அந்த செயல் எவ்வளவு
ஒரு அற்புதமான செயல் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தலைவன் என்பதை அவன் அந்த இடத்திலே உறுதிப்படுத்தி இருந்தான். 300 வருட இஸ்ரவேல் சரித்திரத்தை நன்கு அறிந்தவனாக காணப்பட்டான். அந்த இஸ்ரவேல் தேசங்கள் எல்லாம் எப்படி எப்படி தேவனாலே பெற்றுக்கொண்டோம் என்கிறதை அறிந்தவனாக அவன் இருந்தான். பிரியமானவர்களே, நாம் கூட ஒரு இடத்திலே வேலை செய்கிற பொழுது அந்த ஸ்தாபனத்தை குறித்து நாம் நன்கு அறிந்தவர்களாக இருப்போமே, ஆனால் நம்முடைய வேலைகளிலும் கூட நாம் திறம்பட செயல்படுத்த முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எந்த ஒரு சுயமாக ஒரு தொழிலை செய்தாலும் கூட அந்த தொழிலை பற்றியதானே புரிதல் நமக்கு அவசியம் இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த எப்தா எல்லாவற்றையும் அறிந்திருந்து அவனிடத்திலே எடுத்து சொன்னான். 300 வருடம் முன்பாய் இது யாரிடத்திலிருந்து யார் எங்களுக்கு கிடைத்தது என்பதை அவன் எடுத்து சொன்னானே. பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு ஞானத்தோடு இருந்தார். கர்த்தர் அவனை எவ்வளவாய் பயன்படுத்தினார். அவன் தேவனுக்கு பயந்ததாய் இருந்ததனாலே அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, இத்தோடு இந்த செய்தியை நான் நிறுத்துகிறேன். 3வது பகுதியாக ஓரிரு நாட்களுக்குள்ளாக இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போதும் உங்களிடத்திலே பட்சமாய் கேட்டுக்கொள்வது, இந்த தேவ செய்தியை உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். இதை பார்க்கும் முன்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகரை பார்ப்பதற்காக அநேகரிடத்தில் இந்த தேவ செய்தி கொண்டு போய் சேர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த விருப்பத்திற்கு உற்ற துணையாக இருங்கள். உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்கள், ஆலோசனைகள் எல்லாம் கமெண்ட் செக்ஷனிலே நீங்கள் பதிவிட தாழ்மையாய் ஒரு சமூகத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இன்னொரு செய்தியிலே உங்களோடு கூட சந்திக்க வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்தருள்வாராக. ஆமென், ஆமென்.